Hey guys, this is Yakas here. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காமனாக வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா, இந்த சிஸ்டம்லேயும் இல்லை லேப்டாப்லேயும் வந்து நம்ம வந்து ரேமோட மெமரியில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம 8GB இல்லை 4GB ரேம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் வந்து அது வந்து யூஸபிள் காட்டுறது வந்து 4GBக்கு 2GB ரேம் காட்டும், 8GBக்கு 4GB ரேம் தான் யூஸபிள் காட்டும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோக்களை நம்ம போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டரில் போயிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு காட்டும், நான் 8GB ரேம் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், ஆனால் வந்து அவங்க காட்டுறது வந்து 4GB ரேம் யூஸபிள் தான் காட்டுது. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரன் ஆப்ஷன் போங்க. ஸோ இங்கே வந்து சர்ச் பாரில் வந்து ரன்னுன்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியும் போகலாம். அப்படி இல்லைனா வந்து ஷார்ட்கட்டில் வந்து Windows +R கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரன் ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா MS-config டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்காக டைப் பண்ணுறேன். MS-config டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பூட் ஆப்ஷன் கூட போங்க. பூட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து Windows 10 கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸர்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி டிக் பண்ணாமல் தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இது வந்து லாகின் பண்ணுறவங்களுக்கு. தென் வந்து நீங்கள் இந்த மேக்ஸிமம் மெமரியும் டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 8192 ஒரு நம்பர் காட்டும். ஸோ இந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட 8GB ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணனால இது வந்து 8192 MBயாக காட்டுது. ஸோ இந்த கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கால்குலேட்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நார்மலாக வந்து 1GB = 1024 MB. ஸோ 1024 MB தான் வந்து 1GB வந்து அதோட கால்குலேஷனு. ஸோ 1024 × 8GB ரேம் இன்ஸ்டால் பண்ணனால 8192. ஸோ இது MB தான் வந்து இங்கே MBயாக வந்து கால்குலேட் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட்டாக வந்து 8GB போடாமல் MBயாக தான் வந்து கால்குலேட் பண்ணி காட்டுறாங்க. இதை வந்து நீங்கள் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை தென் ஓகே கொடுங்க. நீங்கள் அப்படி கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று ரீஸ்டார்ட்டு, எக்ஸிட் வித் ரீஸ்டார்ட். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த கன்சப்ஷன் ஃபுல்லாக இருக்கான்ட்டு. அப்படியே ஆகலைன்னா செகண்ட் ஸ்டெப்பு போகணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சர்ச் பாரில் போய்ட்டு அட்வான்ஸ் செட்டிங் டைப் பண்ணுங்க. ஸோ அட்வான்ஸ் செட்டிங் டைப் பண்ணால் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸு செட்டிங் டைப் பண்ணனா அட்வான்ஸில் தான் இருக்கும். ஸோ தென் வந்து நீங்கள் வந்து இதோட செட்டிங்ஸ்குள்ளே போய்ங்க. திருப்பி அகெயின் வந்து அட்வான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சை பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ரெஷ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக் மேனேஜ் பேக்கிங் ஃபைல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. அன்டிக் பண்ணிட்டு இங்கே வந்து நோ பேக்கிங் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா இது அகெயின் வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணால் அகெயின் ரீஸ்டார்ட் கேட்கும். இந்த ரீஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பியும் இதுலேயும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்பு தான் போகணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா பயோஸ் போகணும். பயோஸ் செட்டிங் எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, உங்கள் வந்து போர்டோட அந்த டிஸ்பிளே காட்டும். அதில் என்ன பர்டிகுலர் கீயை பார்த்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வந்து பயோஸுக்கு போயிடும். ஸோ எந்தில் வந்து என் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பயோஸ் போனோன்னா டெலிட் இருக்குது. ஸோ பூட் மெனுக்கு போனோன்னா F8 இருக்குது. அதுமாதிரி வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் லேப்டாப்பும் ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மாறும். அப்படி வந்து இதுமாரி வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு போட்டிருக்கோம். அப்படி போகலன்னா வந்து நீங்கள் வந்து நெட்டில் டைப் பண்ணுங்கள், கூகுளில் டைப் பண்ணால் உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற கான்ஃபிகரேஷனில் எந்த கீ வந்து உங்களுக்கு வந்து பயோஸோ இல்லை பூட் மெனுவோ உங்களுக்கு காட்டிடும். இந்த பயோஸில் நீங்கள் போய்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்கில் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸில் போய்ட்டு இந்த வந்து சிப் செட் இருக்கும், கான்ஃபிக் சிப் செட். இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து இதில் வந்து வெறும் சிப் செட் போட்டிருக்கு. ஒரு சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கான்ஃபிக் சிப் செட்டு, இந்த CPU கான்ஃபிக்கும் சிப் செட்டும் வந்து ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிப் செட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் மெமரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ ப்ரைமரி வீடியோ கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த GFXO இந்த ஆப்ஷன் அதை மாற்றி இந்த PCI GFXO அதை கிளிக் பண்ணிவிட்டேன்.
தென் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 32 MB இல்லை 64 MB தான் இருக்கும். ஸோ உங்கள் அட்வான்ஸாக நீங்கள் போகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரேம் வந்து கன்சியூம் ஆகும். நான் வந்து 2 MB வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு தென் வந்து நீங்கள் வந்து எஸ்கேப் பட்டன் பண்ணிட்டு எல்லாமே ஓகேவா பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து சில சிஸ்டம்க்கு வந்து ஆன்போர்ட் டிவைஸ் மேனேஜரில் போங்க. ஸோ இதில் தான் இருக்கும் அந்த சிப்செட் அந்த கிராஃபிக் இதோட கான்ஃபிகரேஷன் இதில் இருக்கும் ஆன்போர்ட் டிவைஸில். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே முடித்து எல்லா சேஞ்சஸ் முடிச்சு F10 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. F10 ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆன் ஆகும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் பயோஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 80 to 90% வந்து இந்த மெமரி கன்சப்ஷன் வந்து கிளியர் ஆகிடும். அப்படியும் மீறி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ் ஆகலைன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு தான். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பாரில் போங்க. இதில் வந்து டயக்னோஸ் மெமரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டைப் பண்ணுங்கள், டயக்னோஸ். ஸோ வந்துச்சு டயக்னோஸ் யுவர் கம்ப்யூட்டர் மெமரி ப்ராப்ளம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் நவ் அண்ட் செக் ஃபார் ப்ராப்ளம்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் வந்து உங்கள் வந்து சிஸ்டம்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். ரன் ஆகி வந்து அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்து அதையே ஸ்கேன் பண்ணி இது பண்ணும், ரிசல்ட்டு சொல்லும். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 92 இல்லை 95% வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிடும். இது மீறியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகலை, நான் 8 GB ரேம் இன்ஸ்டால் பண்ணால் 4 GB ரேம் தான் காட்டுது, அந்த யூஸபிள் தான் காட்டுதுன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா இல்லை வந்து எந்த சேஞ்சஸும் ஆகலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நான் வரேன். இதுமாதிரி விஷயத்தோட உங்கள் வந்து டெக் சம்மந்தமாக கூட நான் போடுறேன். அண்ட் தென் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். I see you guys in another video. Until then, this is Aga signing off. Bye.